ஹலோ டாக்டர், என் பேரு மித்ரா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் என்னோட ஆள் அங்க வந்திருக்கான். மேடம், நீங்க யாரு? எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றீங்க? அவசரப்படாதீங்க டாக்டர். அது சொல்றதுக்காக தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணிருக்கேன். இப்போ ஆதி உங்களை பாக்குறதுக்காக உங்க ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க எந்த ஆதியை பத்தி சொல்றீங்க? சாரதா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி ஆதி. ஞாபகம் இருக்கா? ஆமா, ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க. அவர்தான் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் பீரியட்ல நடந்த எந்த விஷயமுமே ஞாபகத்துல இல்ல. எக்காரணத்து கொண்டும் ஆதிக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி நடந்த விஷயம் தெரியவே கூடாது. என்ன மேடம், என்னென்னவோ சொல்றீங்க? அவருக்கு இதே ஹாஸ்பிட்டல்ல தான் நான் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணேன். அது கண்டிப்பா ஆதிக்கு ஞாபகம் இருக்குமே. அது பத்திர ஞாபகம் இல்லாம இருக்கலாம். ஆதி அங்க வந்திருக்காரு டாக்டர். அவருக்கு அது எல்லாமே மறந்து போச்சு. தன்னோட பாடியில சர்ஜரி மார்க்க பார்த்துட்டு தான் உங்களை பார்த்து டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க அவர் வந்திருக்காரு. இந்த விஷயம் மட்டும் ஆதிக்கு இப்ப மறுபடியும் தெரிய வந்துச்சுன்னா அது அவருக்கு பெரிய பிரச்சனை ஆகும். அதனால ஆதிக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. அதுதான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மேடம், நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது. ஆனா அவருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி நடந்ததுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஹாஸ்பிட்டல் டேட்டாபேஸ்ல இருக்கு. அது அவரு வேற யார் மூலமா தெரிஞ்சுக்கிட்டா? அது அவரு தேடி போறதுக்கு முன்னாடி நீங்களே ஆதி கிட்ட ஃபைல மாத்தி கொடுத்துருங்க. அது அவர் நம்பிடுவாரு. என்ன டாக்டர், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு இதனால எந்த பிரச்சனையுமே வராது. I'll take care. நீங்க ஆதிக்கு இந்த உண்மை தெரியாம மட்டும் பாத்துக்கோங்க ப்ளீஸ். ஓகே மேடம், நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சோ மச். இந்த ஆதியோட கேஸ் மட்டும் ஏன் இப்படி பிரச்சனையாவே இருக்கு? ஏற்கனவே ஆதிக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணப்போ நிறைய தப்பான விஷயம் பண்ணி தான் அந்த சர்ஜரியே நடந்துச்சு. பாரதியோட ஹஸ்பண்ட் வாசுவோட இதயம் தான் ஆதிக்குள்ள இருக்கு. ஆதிக்கு தான் பழசெல்லாம் மறந்துருச்சு. ஆனா பாரதி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்களே, ஏன் சொல்லல? பாரதி என்ன தெரிஞ்ச மாதிரி கூட காட்டிக்கல. என்னவோ இருக்கு. இத பத்தி நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம். இந்த கேஸ்ல கை வச்ச நாள்ல இருந்து மாத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. அதை சமாளிக்கிறதுக்காக நானும் எதையாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்கு. இதுதான் இப்ப வந்துட்டு போன ஆதி சாரோட ஒரிஜினல் ஃபைல். அவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி நடந்திருக்கிறதா எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் இருக்கு. ஆனா டாக்டர் என்கிட்ட வேற ஒரு ஃபைலை எடுத்து கொடுக்க சொல்லி அதை ஆதி சார் கிட்ட கொடுத்திருக்காரு. சர்ஜரி நடக்கவே இல்லைன்னு பொய் சொல்றதுக்காக தான் அந்த ஃபைலை கொடுத்திருக்காரா? இப்படி பண்றது ரொம்ப பெரிய பாவம். இந்த விஷயத்தை உடனே ஆதி சார் கிட்ட சொல்லி ஆகணுமே. டாக்டர் எதுக்காக இப்படி மாத்தி பேசுறாரு? அது மட்டும் இல்லாம வேற ஒரு ஃபைல் எடுத்து அதுதான் ஆதியோட ஃபைல்னு சொல்லி கொடுக்கறாரு. அது கண்டிப்பா ஒரிஜினல் ரிப்போர்ட்டே இல்ல. என்னமோ தப்பா இருக்கு. மித்ராக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அது ஆதிக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணிருப்பாளோ?
அவளை தவிர வேற யாருக்கும் ஆதி பழசெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாதே. என் லைஃப்ல ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எது எப்படி இருந்தாலும் நான் மறந்து போன விஷயங்களை தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். என் வாழ்க்கையில என்னென்னமா நடந்திருக்கு, ஆனா அது என்னன்னு தான் தெரியல. கடவுள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த டாக்டர் எனக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இங்க வந்து கேட்டா சாதாரண ஹார்ட் இஷ்யூ, அதுக்காக சர்ஜரி பண்ணதான் இந்த டாக்டர் சொல்றாரு. இந்த ரெண்டு விஷயத்துல எது உண்மை? இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? பாரதி, டாக்டர் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு சார்? டாக்டர் தான் உங்ககிட்ட ரிப்போர்ட்ஸே கொடுத்துட்டாரே. எனக்கு டாக்டர் சொன்ன விஷயத்துல நம்பிக்கை வரமாட்டேங்குது. எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது. இப்பவாவது நீங்க என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருவீங்கன்னு நான் பாக்குறேன். அப்ப கூட நீங்க எதுவும் பேசாம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாரதி. பிளீஸ் பாரதி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க.